ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்க போவது திருப்பாவியின் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதில் கூடாரை வெல்லும் கோவிந்தனை பற்றி சொல்கிறா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி நீ கொடுக்குற பழகி கொண்டு யாம் பெரும் சம்மானம் என்னன்னா, பற்பல அணிகளை சொல்கிறாள். நாடு புகழும் பரிசினால் பாடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், அத்தனை நகைகளையும் நாம் அணிந்து கொள்வோம். ஏன்னா முதல்ல நம்ம விரதம் இருக்க ஆரம்பித்தப்போ நகைகளை எதுவும் அணிய வேண்டாம்னு நினச்சிருந்தோம். அந்த விரதத்தை இப்பொழுது பின்பற்றி உன்னை நாங்கள் பார்த்து விட்டோம், தரிசித்து விட்டோம், உன்னை அடைந்து விட்டோம். அதனால் எங்களுக்கு இப்போ அதெல்லாம் விரதம் பூர்த்தியாகி விட்டது. ஆடையுடுப்போம் பார்ச்சோறு மூட நெய் பெய்து, ஏன்னா நெய்யுண்ணும் பாலுண்ணும் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேல், நாங்கள் அனைவரும் கூடியிருந்து, நாங்கள் அனைவரும் உன்னுடன் கூடியிருந்து குளிர்வோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன்னு சொல்கிறப்போ நம்ம பெருமான் நிறைய அசுரர்களை வதம் செய்ததை நினைவு கூறுவோம் இல்லையா. இன்னொரு வகையாக இதை பார்த்தோம் என்றால், தர்மத்தோடு கூடாதவர்களை, தர்ம வழி செல்லாதவர்களை வெல்லக்கூடியவன் கோவிந்தன். மகாபாரதத்தில் யுத்தம் நடக்கிறப்போ அர்ஜுனன் பகவான் காலில் விழுந்து, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, எனக்கு மனசு வரவில்லை, இவர்களை எல்லாம் கொன்று களைய வேண்டுமா, நான் ஒரு போரில் வெல்வதற்காக இத்தனை உயிர்களை மாய்க்க வேண்டுமா அப்படின்னு எல்லாம் பகவானிடம் கதறிம்பொழுதுதான் இந்த பகவத்கீதையே பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அதில் 11ஆம் அத்தியாயத்தில் விஸ்வரூபதர்ஷன யோகத்தில் அவர் சொல்கிறார், 33வது ஸ்லோகம், தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ, ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம், மயைவ தே நிகதா பூர்வமேவ, நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அதாவது நீ எழுந்து போராடி சண்டை போடு, ஏன்னா உன் எதிரிகளை வெல்வதன் மூலம் வளமான ராஜ்யத்தை நீ அனுபவிக்க போகிற. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த வீரர்கள் எல்லோரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள். பெரிய வில்லாளியே, என் வேலையை முடிக்க நீ ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு சொல்கிற. அதாவது அந்த கூடார் அனைவரையும் வென்றவன் கோவிந்தன். அந்த பெருமான் அவர்களை தன்னுள் சேர்த்து கொண்டான், அவர்களை அழித்து விட்டான். அவர்கள் அழிந்து அவர்கள் அனைவரும் பகவான் உள்ளுக்குள்ளே செல்வதையே அர்ஜுனன் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் பகவான் சொல்கிறார், நீ இப்போ கொல்ல போகிறேன்னு நினச்சி கொண்டிருக்கிற இத்தனை பேர்களையும் ஏற்கனவே நான் அழித்து விட்டேன், நீ என்னுடைய ஒரு கருவியாகத்தான் இந்த வேலையை செய்ய போகிறாய். எவ்வளோ பெரிய தத்துவம். நாம் எதையும் செய்வதில்லை, பகவான் தான் செய்கிறார். எப்பேற்பட்ட சத்துருவானாலும் அவனை களையப்போவது பகவான் தான். நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு பகவான் அதை நடத்துகிறார் அப்படின்னு பூர்ண சரணாகதித்துவம் இதில் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீ எழுந்து உன் கடமையை செய், நான் தான் உன் மூலமாக அந்த கடமையை நிறைவேற்றுகிறேன்னு பெருமாள் சொல்கிறார். அதுதான் நம்ம பெருமாள் பாதங்களில் பணிந்து சரணடைந்து அவன் ஆக்ஞைப்படி தர்மப்படி நாம் செய்ய வேண்டிய செயல்களை பற்றற்று செய்ய வேண்டும். பகவானே கதி என்று மனதில் கொண்டு வேலைகளை சரிவர செய்ய வேண்டும். ஆண்டாள் தங்கமன்னார் திருவடிகளே சரணம்.